பேசுகிறாங்க. ஸோ நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கன் தட்டி வரும். நம்ம சேனலில் என்னென்னா ஃபெரோ பிளாஸ் ஃபேமிலி FBF ஷார்ட் ஃபார்மில் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து என்னென்ன வீடியோஸ் போடுவோம்னா ட்ராவலிங் ப்ளஸ் மோட்டோ விலாக் அது எல்லாமே நம்ம வந்து பயங்கரமாக போடுவோம். உங்கள் சப்போர்ட் அன்பு எல்லாமே கொடுங்க. நம்ம இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கிளம்பியாச்சில் வாகமான் கிட்ட போயிருப்போம். அது வீடியோ எல்லாமே முன்னாடி போட்டிருக்குங்க. அது வந்து நீங்கள் யாருமே பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம என்னென்னா வாகமானில் வந்து சில பிளேஸ்லாம் நம்ம சுற்றி பார்த்துருவோம். அதுமாதிரி வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் வரும். இப்போ பார்க்க போகிறது நீங்கள் வாகமானில் இருக்க வீடியோ தான். ஸோ வந்து நம்ம வீடியோவில் போய் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:25 ஆகுதுங்க. நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. ஸோ அந்த ரூம்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வாகமானில் போய் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பாட் பேருனா கைத்தப்பாத்தல் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டு. ஸோ வியூ பாயிண்ட் தான் அது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அங்கே தாங்க போக போகிறோம். ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சுங்க. ஸோ அதான் வாகமான் சிட்டி. ஸோ நம்ம ஃப்ரெண்டு குல்லா ஏதோ வாங்குமா. ஸோ குல்லா வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா போயிடலாம். எங்கே நேராக குல்லா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோங்க. இப்போ வாங்கிட்டு நேராக அங்கே தான் போயிட்டுருக்கோம். 3 நிமிஷம் காட்டுது. 1.950 மீட்டர் தான், இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ரைட்டு தான் எடுக்கணுமோ? இந்த ரைட்டு தாங்க எடுக்கணும். ரைட் எடுத்தாச்சு. ரைட் எடுத்து ஒரு 800 மீட்டர் தான் அந்த ஸ்பாட்டு. ஸோ வாகமான் காலையில் எப்படி சிட்டியில் எப்படி இருக்குமோ அதேமாதிரி தாங்க இருக்குது. எங்கேயோ வீடுங்களாம் என்ன மலை மேலே இருக்குது, குளிருது, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் வரும்போதே நிறைய ஸ்பாட்டை பார்த்தோம். ஆனால் டைம் ஆகிடுச்சுல்ல, கோப்ரோ வேறு ஆஃப் ஆகிடுச்சு. சரி ஓகே செக்இன் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த ஸ்பாட்டு வந்துட்டு இதில் தான் போனோம் போல் ஆஃப் ரோடு. வைஸ் வேறு மாதிரி செமையாக இருக்குங்க. ஸோ ஆஃப் ரோடுங்க. ஐயோ பா தரோம். ஸோ மலை பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு போகிறோம். இருங்க நிப்பாட்டு பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன். ஏன்னா இதுக்கு மேலே போக முடியுமான்னு தெரில. போகலான்னு தான் நினைக்கிறேன். சரி போயிட்டு வந்து இந்த ஸ்பாட்டில் நின்றுட்டு வீடியோ எடுக்கலாம். இங்கே ஆள் நடமாட்டம் இல்லை, வண்டி நிப்பாட்டிக்கலாங்க. கைஸ் நம்ம அந்த கைத்தப்பாத்தல் வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா 8 இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இந்தமாரி வந்து எந்த இடத்துலையும் பார்த்துருக்க மாட்டோம். எல்லாம் வேலி எதுனா போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் உருண்டி வச்சுவாங்களேன், அவ்வளோதான். அப்புறம் பேராண்மை படம் மாதிரி சுற்ற வேண்டியதான் என்ன மலைக்கு. ஆனால் ஊந்தா கூட காலி தெரியும். இங்கே மலை கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. ஸோ இதுதான் வியூ இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து எடுக்கலாம். நம்ம இந்த டைம் வந்தனால அவ்வளோ பச்சை பசன்னு தெரியல. இன்னும் நம்ம சீசன் டைமு எப்படி டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் வந்து வச்சுக்கோங்க, அப்படியே பச்சை பசங்க இன்னும் சூப்பராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அருவி ஒன்று போதுங்க. இதோ தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் அருவி போகுது நடுவில். ரொம்பவே சரியான பிளேஸு. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே வந்து பயங்கரமாக வந்து நாங்கள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். வேற இங்கே நிற்கிறான் தெரியும். இதுதான் வந்த ரூட். இப்படி தான் வந்தோம் நம்ம. அங்கே மெயின் ரோடு அது தெரியுதா, அங்கேருந்து தான் வந்த ரூட்டு. அப்படியே இது வழியே தான் வந்தோம். அந்த இந்த படத்தில் வந்து காட்டுவாங்க என்னது
மைண்டாக நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை மாரி அந்த படத்தில் இருக்க மாரி தான் இருக்குது, சரியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ இங்கே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஸ்பாட் வந்து போயிடலாம். அது போக வந்து விளாக கண்டினியூ. எப்படி இருக்குது இந்த ஸ்பாட்டு? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? ஸ்பாட்டே செம்மையாக இருக்குது. ஒரு காலையிலே ஒரு சூப்பரான ஸ்பாட் பார்த்தோன்னே அவ்வளோ தூரம் 700 கிலோமீட்டர்லேருந்து வந்த அந்த டயர்டு மொத்தமே போயிடுச்சு. இதுலேயே இல்லாமல் அடி வேறு பார்த்திங்கன்னா பட்டுடுச்சு. ஸோ எல்லாமே மறந்து போயிடுச்சேண்ணா இந்தமாரி ஸ்பாட் பார்த்தோன்னே. ஓகேங்க, அப்படியே போக வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த ஸ்பாட் எல்லாமே ஆனால் மலைக்கு அந்த பக்கம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் போடலங்க. நீங்கள் பைக்கில் வந்தாலும் சரி, இல்லை ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா அவங்க ஜீப்பில் வந்து கூப்பிட்டு வர்றது அதுவும் இருக்குது. ஸோ வந்து எப்படி வந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்து தான் நீங்கள் எங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா அந்த பக்கம் ஊந்தாலே அவ்வளோதாங்க, தேடியும் கண்டுபிடிக்க முடியாது, ஆள் காலி தான். ஸோ நீங்கள் வரும்போது பார்த்து சேஃபாக வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ ஹில்ஸுக்கு மேலே உச்சியில் பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸில் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட்டை நல்லா இருக்குல்ல. ஓகேங்க, அப்படியே மெயின் ரோடில் பார்த்தீங்கன்னா போயிட்டு விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், மேலே வந்துட்டோம் ஏறிட்டு. ஸோ மெயின் ரோடுக்கு இங்கே வந்துவிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக வந்து 1.8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 5 நிமிஷத்தில் போயிடலாம், பக்கம் தான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க ஸ்பாட் எல்லாமே கிட்ட தாங்க. அதெல்லாமே முடிச்சுட்டு தான் லாங்கில் வந்து ஒரு 30-35 கிலோமீட்டரில் வந்து ஸ்பாட் அது பார்த்து வச்சுருக்கேன். அதில் தான் கொஞ்சம் லாங்கு. எனக்கு ஏன் கேரளா பிடிக்கும்னா முக்கியமாக ஃபஸ்ட்டு அந்த ரோடு பிடிக்கும், ரெண்டாவது வந்து இங்கே இருக்க பீப்புள் பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்க நல்லா இப்போத்தி வரைக்குமே சரி, ரூம்லேயும் சரி, அதுக்கப்புறம் கீழே வரும்போதும் சரி, அவங்க விசாரிக்கிறது அதேமாரி ஒரு பண்பாக எல்லாமே பண்ணும்போது நல்லாயிருக்கும்லாங்க கேட்கவே. அந்த டைமில் ஒரு அன்பாக கேட்பாங்களே, எங்கேருந்து வரீங்க, பார்த்து போங்க, இங்கே இந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் ஹோம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி யாரும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்களே, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே போட்டிருக்காங்க. இப்படியா? ஏதோ மலை மேலே ஏறுது. இல்லை. ஸோ இது கிடையாது, ரூட்டு மாற்றி வந்துட்டோம். அது கீழே ஒரு ரோடு ஒன்று போச்சு, அதுன்னு நினைக்கிறேன். ஓ, கீழே போய்ட்டு இந்த யூட்டர்ன் போல சின்னதாக தாங்க போகுது வழி. அப்போ அந்த ரோடு பக்கத்தில் ஒரு ரோடு போகுது, இந்த ரோடு. ஐயோ, அடாடாப்பா, எவ்வளோ சோப்பு எப்பா, சரியான ஸ்லோப்புங்க. கைஸ், இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்திருக்கோங்க. இது வந்து நான் சரியாக மேப்பில் பார்க்கல, இங்கே வந்து யாரோ பின் பண்ணியிருக்காங்க போல மேப்பில், அதனால தான் இந்த ஸ்பாட்டு பார்த்தது நான் இங்கே வந்தேன். வேறு ஒரு நார்மல் ரோடு தாங்க. நம்ம இப்போ நேராக கீழே போயிடலாம். கைஸ், அடுத்த ஸ்பாட் வந்து வாகமன் மெடோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டு. அங்கேருந்து இங்கேருந்து கரெக்டாக வந்து 4.8 கிலோமீட்டருங்க. 9 நிமிஷம் காட்டுது. இப்போ நம்ம வந்தோம்ல அந்த ரூட்டில் வெளியே தான், ஆனால் மேலே போகுது அந்த பக்கம் போல். இங்கே மெயின்லேருந்து ரைட் எடுத்து தாங்க போகுது. இன்னும் வந்து 2.3 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி சைட்லலாம் வந்து நிறைய குப்பை இது பேப்பர்லாம் போடுறாங்க. நம்ம பீப்புள் அவ்வளோ வரவங்களாம் தெரில இங்கே இருக்கவங்க. ஆனால் தயவு செஞ்சு நம்ம ஸ்டேட்லேருந்து வரும்போது, இல்லை எல்லா ஸ்டேட்லேருந்து எல்லா வியூஸும் தயவு செஞ்சு மழை இடத்துல இந்த மாதிரிலாம் சைடில் வந்து குப்பை போடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம நேச்சரை நம்ம தான் பாதுகாக்கணும். கிட்ட வந்தாச்சுங்க. கரெக்டாக வந்து ஒரு
70 மீட்ரு தான். இதோ வந்துட்டோம். இங்கே தான் காட்டுது. ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட கேட்கலாம். இங்கே வாகமான் மிட் ஹவுஸ் பாயிண்ட் எங்கண்ணா? மிட் ஹவுஸ். ஓகே ஓகே ஓகே. மொட்டை வந்து ஓகேண்ணா. கைஸ் இங்கே வந்து வாகமான் மிட் ஹவுஸ்ன்னு காட்டாதான். மொட்டை கண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோமா, அது போட்டிருக்காங்க. மொட்டை கண்ணு. கைஸ் மிட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து 25 ரூபா ஒரு ஆளுக்கு. நாங்கள் 2 பேர் வந்து 50 ரூபா. இப்போ பிளேஸ் இதுதாங்க. உள்ளே வந்து இங்கே ஃபிலிம் ஷூட்டிங்கு அதுமாரி நம்மளோட கேமரா எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவைலபிள் இங்கே கொடுக்குறாங்க. இது மேலெலாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கம்பிங்க போட்டுக்கிறாங்க. ஆமாம், இங்கேயே வந்து எல்லாமே இருக்குங்க. போட்டிங்கு, ஜிப்லைனு, அதுக்கப்புறம் மற்ற அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்க, நாங்கள் உள்ளே போய்ட்டு வியூ பாயிண்ட் இருந்தால் வியூ பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு போட்டிங் அதெல்லாம் போகலாமான்றதையும் பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம ஜிப்லைன் வந்து போயிருக்கோம் வயநாட்டில். ஸோ வந்து ஜிப்லைன் போக மாட்டோம். வேறுங்க அங்கே கிட்ட போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்றதை காட்டுறேன். கைஸ் மேலே வியூ பாயிண்ட் வந்து வந்தாச்சு. இங்கே என்னென்னா அந்த ஒரு மாரி மலை மாரி க்ளீனாக இருக்கும்ல, அந்த மாரி ஒரு ஸ்பாட்டு. வந்து இங்கே வந்து பெருசாக ஒன்றும் தெரியலங்க, அவ்வளோவும் பெருசாக ஒரு இது இல்லை. ஆனால் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் இருக்காங்க. அங்கே தான் ஸ்கூல் சில்ட்ரன்ஸு இது பாருங்க, அவ்வளோ பேர் எல்லாருமே ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே உட்காண்ட்ருக்கோம். சும்மா உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து இயற்கையை வந்து அப்படியே இந்த வியூலாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டு வந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். இங்கே வந்து ஜிப்லைன், அப்புறம் வந்து அங்கே பார்த்திங்கன்னா போட்டிங் தெரியும். லேக் அங்கே இருக்குல்ல, அங்கே வந்து போட்டிங்கு. இங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாட்ருக்காங்க. செம்ம க்ரௌடு. அது பார்த்திங்கன்னா ரிங்கார் ஸ்பாக்கெட்டுக்குள்ள அந்த மாதிரி தான் விளையாட்ருக்காங்க. நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியுதா நடந்து போகிறாங்களே குட்டி குட்டியாக, அந்த ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். அதுதான் வந்து வாகமான்லேயே வந்து பெரிய ஹைட்டான மலைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்பாட் தான் போக போகிறோம். அங்கே தான் எக்கோ பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ வந்து இந்த இடம் வந்து பார்த்து முடிச்சாச்சுங்க. இங்கே வந்து நம்மளுக்கான வேலை இல்லை. ஏன்னா வந்து ஃபுல்லாக கேம்ஸு, சின்ன பசங்க விளாட்ற மாதிரி அவங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எக்கோ பாயிண்ட் வந்து வந்தாச்சுங்க. அப்படியே இந்த டால்ஃபின் ஹவுஸில் கொடைக்கானல் பார்த்தா எப்படி இருக்குமோ அதேமாரியே இருக்குங்க. அதே விதம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மலை. ஸோ அதுமாரி இப்படி வந்து சூப்பராக இருக்குது. இங்கே கத்தி பார்க்கலாம் நம்ம இப்போது. ஸோ நம்ம கத்துறோன்னா அவரு கத்துறாரு. ஆனால் வந்து அவ்வளோவும் கேட்கல, ஓரளவு பார்த்தீங்கன்னா கேட்குது. ஏன் அது எக்கோ பாயிண்ட் சுற்றி மழை இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் கேட்கும். ஆனால் வந்து இங்கே அப்படியே திறந்து போட்ட மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இந்த அடுத்தது வந்து நம்ம அந்த ஸ்பாட்டு தான் போகிறோம். அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா மேலே நின்றுருக்காங்களே, ஸோ அந்த ஸ்பாட்டு தான் போகிறோம். அது பேர் பார்த்தீங்கன்னா இருங்க நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு வந்து இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, நல்ல இடம். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே போக வந்து எந்த ஸ்பாட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு
vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வாகமானில் வந்து ஓரளவு சுற்றிட்டோம். இன்னும் வந்து வீடியோஸ் வாகமானில் சுற்றுற வீடியோஸ் வந்து வரும். ஸோ மறக்காமல் வந்து உங்கள் அன்பு சப்போர்ட்டு ஷேரு லைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு நிறைய அன்பு கொடுங்க. ஸோ நிறையவே எப்படி சொல்கிறது ஷேரே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு உங்கள் அன்பு கொடுங்க. டாட்டா வரட்டும்.